இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை தைராய்டுக்கு மாத்திரை நடத்தின நடைபயிற்சி மட்டும் பண்ணனால? பதில் சொல்லுங்கள், என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சார். நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? இப்போ மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் எல்லோரும் சுகர் மாத்திரை போட்டுட்ருக்காங்க, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் எல்லோரும் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள் எனக்கு சரியா. வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் வட இந்தியாவில் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் வட இந்தியாவில் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? பதில் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். பதில் கமெண்ட்ஸில் எழுதுங்க. இது என்ன கொய்யா இலை வெந்தயம், இதை படித்து பாருங்கள், தெரியுதா? இது கருவேப்பிலை கரிஞ்சீரகம், என்னது படித்து பாருங்கள். ஆவாரம்பூ வெந்தயம், இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸும் இல்லை கொய்யா இலையும் ஆவாரம் கிரீன் டீயும். இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள், நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த மூணும் எதனால் வருதுன்னு கேட்டால் இன்னும் யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க, ஓகேவா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த மூணுக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்ட் டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். எதை மறந்துடாதுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் பேலன்ஸ் டயட் மறந்துடாதுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் பிரச்சனை இல்லை. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு பிரயோஜனமான வீடியோ, அதை மறந்துடாதுங்க சரியா.